ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம் பகவான் கிருஷ்ணர் குட்டி பையனாக இருந்தப்போ பண்ண பல லூட்டிகள்லேருந்து ஒரு அழகான கதையை பார்க்கலாமா? ஒரு நாள் சாயங்காலம் குட்டி கிருஷ்ணா கோபிகைகளை ஏமாற்றி திருடி கொண்டு வந்த வெண்ணெயை பிஸியாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ அவனோட அம்மா யசோதா கூப்பிட்டதும் கடன்னு சாப்பிட்ட வெண்ணெயெல்லாம் முழுங்கிட்டு இதோ வந்துட்டேமான்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்ட வெண்ணெயெல்லாம் ட்ரெஸ்ஸில் அப்பிக்கிட்டு ஓடி போய் நின்னான். அப்போ கிருஷ்ணா கிட்ட அவ அம்மா ரகசியமா காதுல சொன்னாலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா, நம்ம ஆத்துக்கு பக்கத்துல கோமலான்னு ஒரு குட்டி பொண்ணு குடி வந்திருக்காடா. அவகிட்டையாவது லூட்டி எதுவும் பண்ணாம சமத்தா இரு என்ன அப்படின்னு சொன்னதும், அப்படியாம்மா, நான் சமத்தா இருப்பேம்மா, சரி சரிம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டான் குட்டி கிருஷ்ணா. பின்ன எங்க அந்த கோமலா இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு போயிட்டான் குட்டி கிருஷ்ணா. மற்ற கோபிகைகளோட பேசிக்கிட்டு இருந்த அந்த கோமலா கிருஷ்ணாவோட அழகை பார்த்து சொக்கி போயிட்டா. பாவம் அவனோட விஷமம் எதுவும் தெரியாம அவன் கூட பேச ஆரம்பிச்சா. நம்ம குட்டி கிருஷ்ணா அந்த கோமலா கிட்ட, நீ நல்லா பாடுவியாமே கேள்விப்பட்டேன்னு கேட்க, அதற்கு அவ, ஆமா கிருஷ்ணா, நேத்திக்கு தான் நான் மியூசிக் கிளாஸ் சேர்ந்திருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நாளைக்கே கூட கச்சேரி பண்ணுவேன்னு அடுக்கடுக்க அளந்தா அந்த கோமலா. அதை கேட்ட நம்ம வாலுப்பையா கிருஷ்ணா, அப்படியா, உனக்கு முஹாரி ராகம் தெரியுமான்னு ஆச்சரியமா கேட்டான். அதற்கு கோமலா, அது மட்டும்தான் கிருஷ்ணா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, விஷமாக்கார கண்ணை அவளை நறுக்குன்னு கிள்ளி விட்டுட்டான். உடனே வலி தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சிட்டா அந்த கோமலா. அப்போ அவளை பார்த்து கிருஷ்ணா, அட பாவி, உனக்கு முஹாரி ராகம் தெரியாதுன்னு சொன்ன, இப்ப இவ்வளோ அழகா பாடுறியே, இதாண்டி முஹாரி ராகம்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போய் அவன் அம்மா கிட்ட பண்ண லூட்டிக்கு திட்டு வாங்கினதை சொல்லவா வேணும்? என்ன குட்டீஸ், நம்ம கிருஷ்ணாவோட இந்த லூட்டி கதை ரொம்ப பிடிச்சிருந்துதா? மேலும் ஸ்டோரிஸ் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.